நம்ம கவலைப்படுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னா தயவு செய்து இரவும் பகலும் கவலைப்படுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப விழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கவலைப்படாம இருக்கணும். குடிவெறியிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. உலக கவலையிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். குடிக்கவே கூடாதா? குடிக்கவே கூடாதா? உங்களாலதான் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்புறம் எதுக்கு குடிச்சுக்கிட்டு? குடிச்சதுக்கு அப்புறமேலு அது நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். குடிச்சிட்டு மதிமயங்கி ஸ்டெடியா இல்லாதவங்களா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், ஸ்டெடியா தான் இருக்கிறேன்னு. எப்ப ஒருத்தன் நான் ஸ்டெடியா தான் இருக்கிறேன்னு சொல்றானோ அப்பவுமே புரிஞ்சுக்கணும் தலைவர் ஸ்டெடியா இல்லை அப்படின்ட்டு. கண்ட்ரோல் பண்ண முடியுது, குடிக்க தெரியுது, பயன்படுத்த தெரியுதுன்னா அது வேற விஷயங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுல நீங்க யோசித்து பாருங்க, குடியினால் அழிந்து போகிற குடும்பங்கள் எத்தனை எத்தனை. ஆண்டவர் தெளிவா சொல்றாருங்க, நீ குடி போதையில் இருந்தீனா நீ விழிப்பா இருக்க முடியாது. அப்படின்னா என்ன? எச்சரிக்கை இருக்க முடியாது. இன்னைக்கு குடி போதைகள் இருக்கிறவர்கள் அந்த போதை நேரத்தில் என்னென்ன பாவங்கள் செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. தமிழகத்தில் நடக்கிற பல கொலைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? குடிபோதை. குடிபோதையில போய் கொலை பண்ணிடுவான், என்னன்னு தெரியாது, யார கொலை பண்ணான்னு கூட தெரியாது. குடிபோதையில் இருக்கும் பொழுது எத்தனை கற்பழிப்புகள், வயது வித்தியாசம் பார்க்காமல், குழந்தை என்று பார்க்காமல், மூதாட்டி என்று பார்க்காமல், எத்தனை அசிங்கங்கள், எத்தனை அவமானங்கள் குடிபோதையினால. ஆண்டவர் சொல்றாரு, நீ விழிப்பா இருக்கணும்னா முதல்ல இந்த குடி போதையில இருந்து வெளியே வரணும். ஆனா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சிலருக்கு குடி போதைன்னா இன்னொரு சிலருக்கு கவலை என்பது ஒரு போதை தான். கவலைப்படாம இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படுறதுனால உன் வாழ்க்கையில நீ ஒரு ஜான் கூட்டிட முடியுமா? ஒரு நாள் நீ எக்ஸ்ட்ரா வச்சுக்க முடியுமா?